திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய சிவாய நம. 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 சிவாய நம. ஓம் 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 சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. சிவாய நம. ஓம் ஹராய 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 நம. ஹராய நம. ஓம் சிவாய 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 நம. ஓம் நம சிவாய 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 சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் நினைவுபட்டு சிறப்பு. எப்பொழுதும் போல சிவபுராணத்தில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிட்டு ஒரு பதிகம் ஓதிட்டு அப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருச்சிற்றம்பலம். நம சிவாய. மாணிக்கவாசக பெருமானால் சொல்லப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே அருளப்பட்ட 8ஆம் திருமுறை திருவாசகம். முதல் பதிகம் சிவபுராணம். திருப்பெருந்துறையில் அருளியது. சிவனது அனாதி முறைமையான பழமை என்ற உட்தலைப்பை கொண்டிருக்கக்கூடியது இப்பதிகம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதம் தாழ் வாழ்க. சிவாய வாழ்க. நாதம் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாதம் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாதம் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நாதம் தாழ் வாழ்க. சிவாய வாழ்க.
நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாம் தாழ் வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தாக்கு செய்யுடன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி சன்னடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் தாழ் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை உன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான முந்தை வினை முழுதும் நோய உரைப்பன் யான் உன்னை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞான ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அரோகரா. எல்லாருக்கும் ஒரு உற்சாகமே இல்லையா? நிறைய பேர் ஒரு உற்சாகமே இல்லை. நல்லா பாதி தான் சாப்பிட்டீங்களா? இப்போ ஏதாவது கொடுக்க சொல்லிட்டேன். என்னமா இருக்குது? வடை இருக்குதா? எல்லாரும் வடை கொடுக்க சொல்லிட்டீங்க. ஒன்றும் இப்போ தேகம் ஒரு உற்சாகப்படலையே. மனமும் தேகமும் இணைஞ்சு சொன்னாதான் ஒலி கைலாயத்துல கேட்கணும். இவ்வளவு பேர் இருக்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம். நல்லா உற்சாகமா நல்லா ஆனந்தமா பாடணும். அப்பதான் அடுத்து வர நிகழ்வுக்கு நம்ம ஆத்மாவை தயார்படுத்துறதுக்கு தான் பதிகத்தை முதல்ல ஒரு 2 பதிகம் பாடுறதுக்கு காரணமே நம்ம ஆத்மாவை தூங்கி இருக்கக்கூடிய ஆத்மாவை தட்டி எழுப்புறதுக்கு தான் இந்த பதிகத்தை நம்ம பாடுறோம். எதுக்கு இந்த திருவாசக வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த நிகழ்வுக்குள்ள போறது. முதல்ல நம்ம ஆத்மாவை தட்டி எழுப்பினாதான் அடுத்தது என்ன சொல்ல வராங்க அந்த பதிகத்தினுடைய உட்பொருளையோ பரம்பொருளையோ உணரத்தக்க வகையில் முதல்ல நம்ம ஆத்மாவை தயார்படுத்தி வச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம இந்த நாள் உற்சாகமா அந்த 4 வரை எல்லாம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி தொடங்கி அந்த 4 வரை நல்லா உற்சாகமா நீங்களே பாடுங்க பாருங்க. நல்லா சத்தமா உற்சாகமா பாடுங்க. நல்லா கை தட்டி ஆரவாரமா பாடுங்க.
அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி 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 சொல்லாம நல்லா பிடிச்சி நிக்க வச்சு சொல்லலான்னு பார்த்தேன். எல்லாரும் வாய் அசைது, ஆனா ஒளி வந்ததான்னு எனக்கு தெரியல. சரி, யாரா சொல்லாம இருந்தா முன்னாடி கூப்பிட்டு நிக்க வச்சு சொல்லலாமான்னு பார்த்தேன். சிறப்பு. இருபத்தி இரண்டாவது பதிகம் இன்றைய பதிகமாக நம்மளுடைய குரு நமக்கு அருளியது கோயில் திருப்பதிகம் என்ற பதிகத்தினுடைய பாடலை தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணிக்கவாசல் பெருமானுடைய கருணையினாலும் அண்ணாமலையார் உண்ணாமலைமனுடைய தனிப்பெரும் கருணையினாலும் கூத்தபிரானுடைய கருணையினாலும் ஆத்மநாதனுடைய அசைவினாலும் நமக்கு ஏற்பட்ட இந்த உணர்வுகளை எந்த கோயிலுக்கு கொண்டு நம்ம ஆத்ம தாகத்தை தீர்த்துக் கொள்வது? எந்த கோயிலுக்கு போனா நம்ம ஆத்ம தாகம் தீரும்? ஆத்மநாதன் கோயில். அந்த ஆத்மநாதன் தாகம் தீர்ந்தது திருத்தில்லையில, தாகத்தை கொடுத்தது திருப்பெருந்துறையில மணிவாசகர், தாகத்தை தீர்த்தது திருத்தில்லையில். அதனால் அந்த தாகத்தை தீர்த்த அந்த திருத்தில்லைக்கு நம்ம போகலாம். திருத்தில்லைக்கு போய் இந்த பதிகத்தை சிறப்பா கூத்தபிரான் முன்னாடி நின்று மணிவாசகர் தலைமையில இணைந்து இந்த பதிகத்தை நன்றாக உற்சாகமா ஆனந்தமா நம் உணர்வுகளோடு இந்த கூத்தபிரான் முன்னாடி நிற்பதாக எல்லாரும் உணர்வு பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் தில்லையிலே சென்று இந்த கூத்தபிரானை வழிபடுகின்ற அந்த வழிபாடை அகத்தின் வழியே நீங்கள் கண் முன்னாடி வந்து நிறுத்திக்கணும். எப்படி தில்லைக்கு போய் இறங்கி எல்லோரும் உள்ளே சென்று அந்த கூத்தபிரானை பார்த்து அந்த ஆராதனை காமிக்கின்ற அந்த ஜோதியா வடிவமாகவும் கூத்தபிரானும் காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சியை கண் முன்னாடி நிறுத்தி இந்த பதிகத்தை நம்ம மனசுக்குள்ள ஆத்மாக்குள்ள அகத்துல இருந்து புறப்படுமாறு செய்யணும். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமானால் ஓதப்பட்டு சிவபெருமானால் எழுதப்பட்டு 3ஆம் நூற்றாண்டிலே தில்லையிலே அருளப்பட்ட 8ஆம் திருமுறை திருவாசகம் 22வது பதிகம் கோயில் திருப்பதிகம். திரு தில்லையில் அருளியது அனுபோக இலக்கணம் என்ற உட்தலைப்பை கொண்டிருக்கக்கூடியது இப்பதிகம். எல்லாரும் எங்க இருக்கோம்? எல்லாரும் தில்லையில் தானே இருக்கிறோம். யாராவது விட்டு வந்துட்டீங்களா? பாருங்க பக்கத்துல. யாரையும் விட்டு வரலையா? எல்லாரையும் கூட்டு போயிடுமா? திருச்சிற்றம்பலம். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழை அடைத்தமுதே பதங்கள்
சிவனே இந்த பாடல் திருவாசகத்தினுடைய இதய பாடல்னு அடியனுடைய கருத்து. மணிவாசகர் எனக்கு தந்தது. திருவாசகத்தினுடைய இதய பாடல் இருந்து யாராவது உங்களை கேட்டானா திருவாசகத்துல இதய பாடல் என்று யாராவது கேட்டால் இந்த பாடலை சொல்லலாம். இந்த பாடல் அற்புதமான அந்த பாடல். மணிவாசகர் நமக்காக வேண்டி சிவபெருமானிடம் விண்ணப்பத்தை வைக்க, அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட எம்பெருமான், யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். நான் சொல் வடிவிலே சிவத்தை நாம் அகற்றிவிட முடியாது, சொல் வடிவிலே அவனை நாம் சிறைப்பிடித்து விட முடியாது. ஆனால் மணிவாசகரோ சொல் வடிவிலே சிறைப்பிடித்து உணர்வாய் வெளிப்படுத்தி, அந்த உணர்வும் சொல்லும் சிவமே வந்து எழுதி, அந்த சிவமே அதிலே கலந்ததால் யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தினார். மாணிக்க வாசகரை சிவபெருமான் உணர்த்துமாறு மாணிக்க வாசகருக்கு உணர்வு தந்ததுதான் இந்த திருவாசகம். அது சொல் வடிவிலே அகப்பட்டான் சிவபெருமான், அது திருவாசகமாக மலர்ந்தது. அந்த உணர்வு தான் இன்னைக்கு நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். திருவாசகத்தினுடைய இதய பாடல் என்று சொன்னால் இந்த பாடலை தான் அடியேன் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கருணையினால் நாம் பெற்றிருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒழிந்தார், உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே. குறைவில்லா நிறைவே கோதில்லா அமுதே, ஈரில்லா கொழுஞ்சுடற்குண்டே. மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திலே மன்னிய மன்னே. சிறை பெறா நீ போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறை ஊரை சிவனே. இறந்திறந்துருக என் மனத்துள்ளே எழுகின்ற சோதியே இமையோ. சிறந்தனில் பொழியும் கமலச் செவ்வடியா திருப்பெருந்துறை உரை சிவனே. நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீக்காள் ஆயவை அள்ளையாங்கே. இன்றெனக்கு அருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறு போன்று. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் திருப்பெரும் துறை ஊரை சிவனே. பார்ப்பதம் மண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படர் ஒளி பரப்பே. சீருரு சிந்தை எழுந்ததோ தேனே திருப்பெரும் துறை ஊரை சிவனே. ஒரு அடியார் எப்படி இருக்கணும்? யார் உறவு எனக்கு இங்கு, யார் அயல் உள்ளார்.
அப்படிதான் ஒரு அடியாருடைய தன்மை இருக்கும். ஆனா நம்மளாம் அப்படி இருக்க முடியுதா? ஒருத்தரை உறவுன்றோம், ஒருத்தரை எதிரின்றோம், ஒருத்தர்கிட்ட பேசவே மாட்டோன்றோம், ஒருத்தரை வந்து மூஞ்ச திருப்பிக்கிறோம். பல்வேறு விதமா நம்ம மனித அடியார்ன்ற போர்வையில மனித சுகத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறத தவிர நம்ம அடியார்னு சொல்ல முடியுமா? ஆனா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நீ திருநீரை பூசிக்கிட்டாலே, ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டாலே, இங்க கூட்டத்துல வந்து உட்காந்துட்டாலே, வெளியே போறவங்க அங்க என்னப்பா நடக்குது, அங்க அடியார் திருக்கூட்டம் நடக்குது தான், திருவாசகத்தை பத்தி சொல்றாங்களா, அங்க அடியார்கள் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. எத்தனை பேருக்கு நம்ம அடியாரா இருக்கோம். ஆனால் நம்மையும் அறியாமல் சிவம் இந்த அடியார் திருக்கூட்டத்தோட உள்ளே உட்காந்துட்டா வெளியே நமக்கு கிடைக்கிற பேர் என்ன? நமக்கெல்லாம் அடியார் அப்படின்னு வெளியே போறவங்க வரவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்க அடியார் திருக்கூட்டம் நடக்குது, அங்க அடியார் திருவாசகம் பாடி நிற்கிறாங்க. நம்ம அடியாரா இல்லைன்னு உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் யாரும் நம்மளை பார்க்கறது. ஆனால் அந்த தகுதி இல்லாமலேயே தகுதி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம சிவபெருமான் மட்டும்தான். உள்ள வந்து நீ உட்கார்ந்தா யாராவது அங்க நிறுத்து தெரியும், நீ திருவாசகம் படிச்சிருக்கிறியா, எத்தனை முறை படிச்சிருக்கிற, எத்தனை வருஷமா அந்த நீ படிச்சிருக்கிற, திருநூறு பூசணியா, ருத்ராட்ச கட்டினியா, அப்பனா உள்ள வான்னு யாராவது சொன்னா எத்தனை பேர் உள்ள வர முடியும்? தகுதியை கொடுத்து உள்ளே வர வைப்பதில்லை சிவபெருமான். தகுதி இல்லாதவர்களுக்கும் தகுதி உடையவனாய் மாற்றக்கூடிய மகா வல்லமை இந்த திருமுறைகளுக்கும் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. அதனால்தான் நம்ம தகுதி இல்லாம அந்த தகுதி அனுபவிச்சுட்டு இருக்கோம் அவன் கருணையினால். திருச்சிற்றம்பலம். எனக்கு சொன்னவனுக்கு சிறப்பு இல்லை, அதை ஒதிச்சவனுக்கு சிறப்பு. அதை சொல்ல வச்சா பாருங்க, அவனுக்கு சிறப்பு. சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம், ஒருவனே சொல்லுதற்கு அரிய நடுவே அன்னதே பந்தம் அறுக்கும் மக்களே. தீதிலா நன்மை திருவருட்குன்றே, திருப்பெரும் துறை ஊரை சிவனே. எல்லாரும் நல்லா கைத்தட்டி இந்த பாடல நல்லா உற்சாகமா பாடலாம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா கொள்ளோ சதுர. ஆனந்தம் பெற்று யாரினை பெற்றது ஒன்று. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா கொள்ளோ சதுர. ஆனந்தம் பெற்று யாரினை பெற்றது ஒன்று. சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெருந்துறை ஊரை சிவனே. ஈசா உடலிடம் கொண்ட யானிக திறனோர் கைமாறு. சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமான், திருப்பெருந்துறை ஊரை சிவனே. ஈசா உடலிடம் கொண்ட யானிக திறனோர் கைமாறு. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யானிடத்தில் நோக்கை மாறே. ஈசா உடலிடம் கொண்ட யானிக திறனோர் கைமாறு. யானிடத்தில் நோக்கை மாறே. யானிக திறனோர் கைமாறு. யானிடத்தில் நோக்கை மாறே. யானிக திறனோர் கைமாறு. சிந்தையே கோயில் கொண்டையும் பெருமான், திருப்பெருந்துறை உரை சிவனே. எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளங்கோர் கைமான். நல்லா சிந்திச்சு பாருங்க. இதுக்குள்ள வர கணப்பொழுது முன்னாடி வர நம்ம இல்லத்திலிருந்து கிளம்பி நம்ம இங்க வர இந்த தேகம் எவையெல்லாம் அனுபவிச்சு சுற்றி திரிந்திருந்த இந்த மனமும் இந்த தேகம், அப்படி அழுக்கு பிடித்து திரிந்து கொண்டிருந்த இந்த மனத்தையும் இந்த தேகத்தையும் கனப்பொழுதில் உள்ளே அமர வைத்து திருவாசகத்தை கரங்களிலே கொடுத்து, எந்த கண்களில் ஆபாச வார்த்தைகள், எந்த கண்கள் ஆசைப்பட்ட வார்த்தைகள்